இது சோசியல் மீடியா எரா, சமூக ஊடகங்களுடைய யுகம் என்று சொல்வார்கள். இந்த நேரத்திலே எந்த வீடியோ எப்போது பாப்புலர் ஆகும், ட்ரெண்ட் ஆகும் என்று யாராலும் கணிக்க முடியாது. அந்த அடிப்படையிலே சமீபத்திலே அதிகமாக மக்கள் மத்தியிலே வைரலாகிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு வீடியோ என்னவென்று சொன்னால், ஒரு பெண்குயின் தன்னந்தனியாக பனி பிரதேசத்திலே பனிமலையை நோக்கி நடந்து செல்லக்கூடிய வீடியோ. இந்த வீடியோவை வைத்து பல்வேறு வகையான கருத்துக்களும், வாத பிரதிவாதங்களும் சமூக ஊடகங்களிலே போய்க் கொண்டிருக்கின்றது. அந்த பெண்குயினுடைய புகைப்படத்தை தலைவர்களோடு, பிரபலங்களோடு இணைத்து பதிவிடக்கூடிய நிலையை நம்ம பார்க்க முடிகிறது. அமெரிக்க அதிபர் ட்ரம்புடன், தமிழகத்திலே எடப்பாடி பழனிசாமி அவர்களுடன் எல்லாம் அந்த பெண்குயின் நடந்து செல்வது போன்ற புகைப்படங்கள் பகிரப்பட்டு வருகின்றது. அந்த பெண்குயின் நடந்து செல்லக்கூடிய அந்த வீடியோ எங்கிருந்து எடுக்கப்பட்டது? அந்த பெண்குயின் நடந்து செல்வதற்கான காரணம் என்ன? மக்கள் தங்களுக்கு தெரிந்த விஷயங்களை எல்லாம் பகிரக்கூடிய விஷயங்கள்லாம் சரியானதுதானா? என்பதையெல்லாம் நம்ம இந்த வீடியோவிலே பார்க்கலாம். இந்த வீடியோ கிளிப், இந்த வீடியோ துணுக்கு எங்கிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் 2007 டாக்குமெண்ட்ரியாக எடுக்கப்பட்ட என்கவுண்டர்ஸ் அட் த எண்ட் ஆஃப் த வேர்ல்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆவணப்படத்திலிருந்து இந்த வீடியோ ஒரு பகுதி எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆவணப்படத்தை இயக்கியவர் ஜெர்மனி திரைப்பட இயக்குனர் வெர்னர் ஹெர்சாக் என்று சொல்லக்கூடியவர் அண்டார்டிகாவிலே சென்று உயிரினங்களை பற்றிய ஒரு ஆவணப்படத்தை எடுக்க திட்டமிடுகிறார். அதற்காக அங்கு சென்ற பொழுது அண்டார்டிகாவினுடைய கடற்கரையோர பகுதிகளிலே வெள்ளையும் கருப்பும் கலந்த ஒரு இனம், ஒரு பறவை இனம் போன்ற அந்த பெண்குயின் இனத்தை அவர் பார்க்கிறார். அந்த பெண்குயின் கூட்டமாக அங்கு நடந்து செல்லக்கூடியதை பார்த்து அதை வீடியோ செய்கிறார். அப்போது அந்த பெண்குயின் கூட்டத்திலிருந்து ஒரு கூட்டம் தனியாக பிரிந்து நடந்து செல்கிறது. நடந்து சென்ற அந்த பெண்குயின் கூட்டம் சிறிது நேரத்திலே அங்கே நின்று ஏதோ யோசிக்கிறது. அது யோசித்த பிறகு மீண்டும் அந்த பெண்குயின் கூட்டம் திரும்ப வந்த கூட்டத்துடைய சேர்ந்து விடுவோம் என்று திரும்ப செல்கிறது. ஆனால் ஒரே ஒரு பெண்குயின் மட்டும் திரும்ப கூட்டத்தோடு சேராமல் அது தனியாக நின்று யோசித்துவிட்டு அது ஒரு பனிமலையை நோக்கி நடந்து செல்கிறது. பனிமலை அங்கிருந்து 70 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. அங்கு சென்றால் அதுக்கு உயிர் வாழ்வதற்கான எந்த வசதியும் கிடையாது, சீதோஷ்ண நிலையும் கிடையாது, அதற்கான உணவும் அங்கு கிடைக்காது. அப்படி இருந்த பிறகும் அந்த பெண்குயின் எதற்காக அங்கு நடந்து செல்கிறது என்று அந்த பெண்குயின் மீது பரிதாபப்பட்டு அந்த இயக்குனர் என்ன செய்கிறார், அந்த பெண்குயினை பிடித்து திரும்ப அந்த கூட்டத்தோடு ஏதோ வழி தவறி போகுது என்று நிப்பாட்டி விடுகிறார். ஆனால் அந்த பெண்குயின் திரும்பவும் அந்த கூட்டத்திலிருந்து பிரிந்து அந்த பனிமலையை நோக்கி நடந்து செல்கிறது. அது சிறிது தூரம் நடந்து சென்று ஒரு கட்டத்திலே அது மரணித்து விடுகிறது. அதுவும் அந்த வீடியோவிலே பதிவு செய்து இந்த பெண்குயின் எதற்காக அந்த தனிமையை விரும்பி அங்கு நடந்து சென்றது என்று அவருக்கு தோணிய சில கருத்துக்களை அந்த வீடியோவில் பதிவிடுகிறார். அந்த வீடியோ அந்த பகுதி தான் இன்றைக்கு அது கட்டிங் செய்யப்பட்டு மக்கள் மத்தியிலே பரவலாக பரப்பப்பட்டு இந்த பெண்குயின் எதற்காக நடந்து செல்கிறது, இந்த பெண்குயின் இந்த காரணத்துக்காக தான் நடந்து செல்கிறது, பெண்குயின் அந்த காரணத்துக்காக நடந்து செல்கிறது என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையான கருத்துக்களை பதிவிடுகிறார்கள். சிலர் சொல்கிறார்கள் அந்த பெண்குயின் தனிமையை விரும்புகிறது, அது கூட்டத்தோடு இருப்பதை விட தனிமையாக இருப்போம் என்று அதுக்கு இஷ்டப்பட்ட விருப்பப்பட்ட வாழ்க்கையை வாழ நினைத்து சென்றது என்று சிலர் கருத்து சொல்கிறார். அதனால் நாம கூட்டத்தோடு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, எல்லோரும் போற பாதையில நம்ம போகணுங்கிற அவசியம் இல்லை, நாம விருப்பப்பட்ட பாதையில தான் போகணும் என்று அதை வைத்து சில கருத்துக்களை சிலர் சொல்கிறார்கள். சிலர் சொல்கிறார்கள் அந்த பெண்குயினுக்கு மன அழுத்தம், டெப்ரஷன் வந்துட்டு, அதனால தான் அப்படி போயிருக்குது என்று சொல்கிறார். அதனால் தற்கொலை முடிவெடுத்து சென்றிருக்கிறது. அதனால நாம நமக்கு விருப்பப்பட்ட வாழ்க்கை கிடைக்கலன்னா இந்த பெண்குயின் மாதிரி நாம விருப்பப்பட்ட இடத்தை நோக்கி செல்லாம், அது மரணம் அடைந்தாலும் பரவாயில்லை, தற்கொலை செய்யக்கூடிய நிலைமைக்கு வந்தாலும் பரவாயில்லை, நம்ம விருப்பப்பட்ட வாழ்க்கையை வாழலாம் என்று அதை வைத்து சிலர் வேற கருத்துக்களை சொல்கிறார்கள். இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையான கருத்துக்கள். மருத்துவ ரீதியாக மெடிக்கல் அடிப்படையில் நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் இது ஒரு வகையான டிஸ்ஓரியன்டேஷன் என்று சொல்கிறார்கள். அந்த பெண்குயினுக்கு ஏற்பட்ட மூளையில் ஏற்பட்ட அந்த நேவிகேஷன் சிஸ்டம் பாதிக்கப்பட்டதனால் ஏற்பட்ட ஒரு விளைவுதான் என்று மருத்துவ அடிப்படையில சொல்கிறார்கள். ஏன் அந்த பெண்களின் மூளையில திசையை தீர்மானிக்கக்கூடிய அந்த அறிவு, அந்த தன்மை அது இல்லாமல் போய்விட்டது, அது குறைபாடு ஏற்பட்டுவிட்டது. அதனால தான் அது எந்த திசையில் போக வேண்டும் என்று தெரியாமல் வழி தவறி இந்த திசைக்கு சென்றிருக்கு. இதுதான் காரணம். வேற டெப்ரஷனும் கிடையாது, வேற அது பிடித்த வாழ்க்கை வாழணும் போகல. இதுதான் மெடிக்கல் அடிப்படை சரியான கருத்தா இருக்கும் என்பதை பதிவிடுகிறார்கள். ஆனால் அதை வைத்து கருத்து சொல்லக்கூடியவங்களுடைய நிலையை வச்சு நம்ம பார்க்கும் பொழுது ஏராளமான மக்கள் இந்த மன அழுத்தத்தில் இருப்பது போன்றுதான் தெரிகிறது. நமக்கு விருப்பமில்லாத வாழ்க்கை தான் வாழுறோம், இது என்னடா வாழ்க்கை இது என்று வாழக்கூடிய மக்கள் அதிகமான மக்கள் இருக்கிறார்கள் என்பதை இந்த பெண்கள் வீடியோ போட்டு பதிவு செய்யக்கூடிய கருத்துக்களை பார்க்கும்போது தெரிகிறது. இந்த உலக வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தேவை நிறைவேறாமல் போனாலோ, உலக வாழ்க்கையில் சலிப்பு தட்டி விட்டாலோ முடிவு தற்கொலை தான் என்ற ரீதியில இந்த பதிவுகள் கருத்துக்கள்லாம் வருகிறதை பார்க்க முடியுது. ஆனால் இவர்களுக்கு இஸ்லாம் சிலையான கருத்துக்களை சொல்கிறது. இந்த உலகம் நாம நிலையாக நிரந்தரமாக வாழக்கூடிய உலகம் கிடையாது. நாம் இந்த உலகத்திலே வழிபோக்குகளாக தான் வந்திருக்கிறோம். இதை விட ஒரு சிறந்த உலகம் இருக்கிறது. இந்த உலகத்தை நாம் ஓய்வெடுக்கக்கூடிய இடமாக தான் நாம் கருத வேண்டுமே ஒழிய இங்கேயே நாம் நிரந்தரமாக இருந்து விடுவோம் என்று கருதக்கூடாது என்று இந்த உலகத்திற்கு இஸ்லாம் ஒரு செய்தியை சொல்கிறது. அதுபோக எந்த ஒரு சூழ்நிலையிலும் யார் நம்மை எதிர்த்தாலும், ஒரு கூட்டமே நம்மை எதிர்த்தாலும் நம்ம தனியாக நின்று போராடினால் இறைவன் மீது பொறுப்பை சாட்டி இறைவன் நமக்கு உதவி செய்வான் என்றால் நாம தனியாக போனால் வெற்றி அடையலாம் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் காட்டுகிறது. யார் எதிர்த்தாலும் பரவாயில்ல, யாருடைய உதவி கிடைக்காவிட்டாலும் பரவாயில்ல, நாம தன்னந்தனியாக இறைவன் நம்மோடு இருக்கிறான் என்று போராடினோம் என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலை, நெருக்கடியான சூழலாக இருந்தாலும், யாருமே நமக்கு உதவி செய்ய முடியாது என்ற நிலை இருந்தாலும் அல்லாஹ் இருக்கிறான் என்று நம்ம நம்பினோம் என்று சொன்னால் அல்லாஹ் ஏதாவது ஒரு வகையிலாவது நமக்கு உதவி செய்வான். இந்த நம்பிக்கை ஒவ்வொருத்தருடைய உள்ளத்துல வந்துட்டு சொன்னா இந்த டெப்ரஷன், மன அழுத்தம், எதுக்குடா வாழ்க்கை, ஏன் இருக்கணும், உயிரோடு இருக்கணும் என்ற அந்த எண்ணம் போயிடும்.